ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பாஸ்தா சாப்பிட்ணும் ஆனால் நல்லா ஸ்பைஸியாக ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த பாஸ்தாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். அதுக்கு நல்லா சுடு தண்ணி வச்சு அதில் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நான் வீட் பாஸ்தா தான் இதில் சேர்த்துருக்கேன். இது வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இதில் ஒரு கப்பு மஞ்சள் பூசணியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்தா வெந்தோடனே நல்லா அதில் கோல்டு வாட்டர் போட்டு இப்போ பூசணிக்காவை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேனை வச்சு அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். அது கூடவே சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம கொஞ்சம் காரமாக வேணுங்கிறதுக்காக ரெட் சில்லி பவுடரும் சிக்கன் மசாலாவும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரும்போது பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் க்ரீன் சில்லி சாஸும் கெச்சப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மேலே கொரியாண்டர் லீஃப் போட்டுக்கோங்க. அது கூடவே சீஸும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆகி பாஸ்தா சூப்பராக ரெடியாகி வந்துடும். டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.